ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி நம்ம ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். முட்டை குழம்புக்கு ரொம்ப மட்டன் சிக்கன் போடுற மாதிரி ஜாஸ்தி வேண்டாம். அது மாதிரி இஞ்சி பூண்டு ரொம்ப கம்மி. தேங்காவும் இந்த சைஸில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறமா சோம்பு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன் நான். அதையும் போட்டு இப்போது தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். அது நல்லா காஞ்சி கடுகு போட்டேன். கடுகும் பொரிஞ்சிட்ருக்குது. இதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை நம்ம கீரி எடுத்துக்கலாம். அதை நிவேலமாக கீரி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டாலே அது குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் தான், சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் வேறு. அதனால் பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா வதங்கினதும் இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதங்கட்டும், வதக்கி விட்டுறலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் 4 ஸ்பூனு. தனி மிளகாத்தூள், குழம்பு தூளில். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதில் நம்ம கரம் மசாலா போடுவோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம 1.5 ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துருக்குறேன். அது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தனியா பவுட்ரு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். மிளகாத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்ததுனால தனியா பவுட்ரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் எப்போயுமே அப்படி தான் சேர்த்துக்கிறது. மிளகாத்தூள்லேருந்து 1 ஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன் தனியாத்தூள். சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா கிளறிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் நம்மளுக்கு தேவையான அளவு இந்த மசாலாவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது நான் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் விட்டுட்டு இது நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் கொதித்து எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வேண்டான்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொதி வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இருந்தாலும் அந்த சைட்லலாம் ஒயிட்டாக கொஞ்சம் அந்த நுரெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி குழம்பு மாதிரியே வரணும். அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து மசாலா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு வாட்டி மூடி வச்சிடலாம். இப்போ அந்த ஒயிட் கலர் நுரை இல்லாமல் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கலர்லாம் கொஞ்சம் சைடில் வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எக்கு உடச்சி ஊற்றுறேன். 5 முட்டைங்கிறதுனால இந்த சைடில் ஒன்று விடுறேன். கொஞ்சம் தள்ளி இன்னொரு முட்டையை விடுறேன். நாலு சைடு ஒன்று விட்டுட்டு சென்டரில் ஒன்று விட்டுறணும். 5 முட்டை சரியாக போயிடும். இதுக்கு வந்து உப்பு வந்து அதான் இந்த டைமில் நம்ம வந்து சேர்த்து கிளற முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே மசாலா கொதிக்கும் போதே நம்ம வந்து இந்த முட்டைக்கும் தேவையான உப்பை வந்து சேர்த்துடணும். சிம்மில் போட்டு பண்ண முடியலட்டா கூட ஆஃப் பண்ணிவிட்டு கூட முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா அது அப்போவே பிரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் போட்டுகிட்டே பண்ணலாம். இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் திறந்து பார்த்தேன். அது கொஞ்சம் வெந்துட்டுருக்குது எக்குலாம். அதை வந்து நம்ம கீழே பிடிச்சிருக்கா என்னன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கெட்டிமாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கீழே பிடிச்சிக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கிளறி பார்க்கணும். அதனால் கொஞ்சம் திறந்து கிளறி பார்த்தேன். இன்னொரு வாட்டி மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. முட்டையும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் சிம்லே போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு வாசனையோடு நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா செப்பரேட்டாக வந்துருக்குதுங்க. செமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.